விதியின் விளையாட்டு. ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்பார்கள். ஒரு கணம் தவறவிடும் நிதானம் தலைமுறைகளையே புரட்டிப் போடும் வல்லமை கொண்டது. நீ மட்டும் ஒரு சாதாரண மனிதனைப் போல இச்சைக்கு அடிபணிந்து விட்டாய். இந்த பசுவை பாருங்கள், இது சாதாரண பசு அல்ல. இதன் பாலை யார் குடிக்கிறார்களோ அவர்கள் நோயின்றி முதுமை அடையாமல் 10,000 ஆண்டுகள் இளமையாக வாழ்வார்களாம். எனவே நீங்கள் அனைவரும் பூலோகத்தில் மனிதர்களாக பிறப்பீர்கள். நதிக்கரையில் அமர்ந்து கடும் தவம் செய்து கொண்டிருந்தார். விதியின் விளையாட்டு. ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும் என்பார்கள். மனிதனோ தேவனோ விதியின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாது. ஒரு சிறிய சஞ்சலம், ஒரு கணம் தவறவிடும் நிதானம் தலைமுறைகளையே புரட்டிப் போடும் வல்லமை கொண்டது. ஆசையும் கோபமும் அறிவை மறைக்கும்போது சொர்க்கமே ஆனாலும் அங்கே சாபம் பிறக்கும். அப்படி ஒரு சாபத்தில் தொடங்கி தியாகத்தில் முடிந்த ஒரு புனிதமான வரலாற்றைத்தான் நாம் காணப்போகிறோம். இது வெறும் கதையல்ல, மனித வாழ்வின் பாடம். அது சத்தியலோகம், பிரம்மதேவரின் புனிதமான சபை. தேவர்களும் முனிவர்களும் அமைதியாக அமர்ந்திருந்த அந்த வேளையில் சடசடவென வீசிய காற்றில் கங்கை தேவியின் ஆடை சற்றே விலகியது. அவையில் இருந்த அனைவரும் நாணத்தால் தலை குனிந்தனர். ஆனால் மகாபிஷக் என்ற மன்னன் மட்டும் இமைக்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். இதைக் கண்ட பிரம்மாவின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. மகாபிஷக், நிறுத்து! இது தவமியற்றும் ஞானிகள் கூடும் சபை. இங்கே காமத்திற்கு இடமில்லை. தேவர்கள் அனைவரும் நாணத்தால் தலை குனிந்த போது நீ மட்டும் ஒரு சாதாரண மனிதனைப் போல இச்சைக்கு அடிபணிந்து விட்டாய். தேவலோகத்தில் இருக்க நீ தகுதியற்றவன். இதுவே என் கட்டளை. நீ பூலோகத்தில் மனிதனாக பிறப்பாய். மனிதர்களுக்கு உரிய இன்ப துன்பங்களை அனுபவிப்பாய். கங்கே, அவனது பார்வையை நீயும் ரசித்தாய். எனவே நீயும் பூலோகம் செல். பூலோகத்தில் இவனுக்கு பிடித்தமான மனைவியாக நீயே அமைவாய். ஆனால் உங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நீண்ட நாள் நிலைக்காது. இதே நேரத்தில் வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்தில் அஷ்ட வசுக்கள் தங்கள் மனைவியருடன் உலா வந்தனர். அப்போது வசுக்களில் ஒருவனான கியூ என்பவனின் மனைவி அங்கிருந்த தெய்வீகமான நந்தினி பசுவை பார்த்தாள். அதன் மகிமையை உணர்ந்து தன் கணவனிடம் பேசினாள். இந்த பசுவை பாருங்கள், இது சாதாரண பசு அல்ல. இதன் பாலை யார் குடிக்கிறார்களோ அவர்கள் நோயின்றி முதுமை அடையாமல் 10,000 ஆண்டுகள் இளமையாக வாழ்வார்களாம். சுவாமி, பூலோகத்தில் ஜிதாவதி என்று என் ஆருயிர் தோழி ஒருத்தி இருக்கிறாள். அவள் ஒரு மானிட பெண். அவளுக்கு இந்த பாலை கொடுத்து அவளை முதுமை இல்லாமல் என்றும் இளமையாக வாழ வைக்க நான் ஆசைப்படுகிறேன். எனக்காக, என் தோழிக்காக இந்த பசுவை நாம் கொண்டு செல்லலாமே? இது வசிஷ்டரின் பசுவாயிற்றே. சரி, உன் தோழியின் நன்மைக்காகவும் உன் ஆசைக்காகவும் இதை நாம் கவர்ந்து செல்வோம். என் சகோதரர்களே, வாருங்கள். மனைவியின் ஆசைக்காக அந்த தெய்வீக பசுவை அவர்கள் திருடிச் சென்றனர். ஆசிரமம் திரும்பிய வசிஷ்டர் பசு இல்லாததைக் கண்டு ஞான திருஷ்டியில் பார்த்தார். உண்மையை அறிந்ததும் அவர் முகம் கோபத்தில் கிடுகிடுத்தது. தேவலோகத்தில் வசிக்கும் வசுக்களா இப்படி செய்தார்கள்? ஞானம் பெற்ற நீங்கள் ஒரு மானிட பெண்ணின் மீது கொண்ட பற்றினால் பேராசை கொண்டு என் ஆசிரமத்து பசுவை திருடிச் சென்று விட்டீர்கள். தேவர்களாக இருந்தும் மனிதனைப் போல திருடினீர்கள் அல்லவா? எனவே நீங்கள் அனைவரும் பூலோகத்தில் மனிதர்களாக பிறப்பீர்கள். மனித பிறவியின் கஷ்டங்களை அனுபவிப்பீர்கள். மகரிஷியே, ஐயோ, அறியாமல் செய்துவிட்டோம். எங்களை மன்னியுங்கள். மனித கர்ப்பத்தில் சிறைபட நாங்கள் விரும்பவில்லை. கருணை காட்டுங்கள் முனிவரே, கருணை காட்டுங்கள். சொன்ன சொல் வெல்லும் வசுக்களே, சாபத்தை திரும்ப பெற முடியாது. ஆனால் அதில் ஒரு மாற்றத்தை அளிக்கிறேன். உங்கள் சகோதரர்கள் 7 பேரும் பூமியில் பிறந்த உடனேயே இறந்து விடுவார்கள். அவர்கள் மனித வாழ்வை வாழ வேண்டியதில்லை. சாபம் நீங்கி
உடனே தேவலோகம் திரும்புவீர்கள். ஆனால் மனைவி பேச்சை கேட்டு பசுவை திருட காரணமாக இருந்த நீ மட்டும் பூமியில் நீண்ட காலம் வாழ்வாய். உனக்கு வாரிசுகள் இருக்காது. பெரும் வீரனாக இருப்பாய். ஆனால் வாழ்க்கையில் தனிமையையும் சோகங்களையும் சந்தித்து நீண்ட காலம் வாழ்ந்துவிட்டே தேவலோகம் வருவாய். இதுவே என் தீர்ப்பு. இங்கே நாங்கள் வசிஷ்ட முனிவரால் சபிக்கப்பட்டோம். தேவலோகத்தை விட்டு பூலோகத்தில் மனிதர்களாக பிறக்கும் சாபத்தை அடைந்து விட்டோம். தாயே, நீயும் பூலோகம் செல்வாய் என்று அறிவோம். எங்களுக்காக ஒரு உதவி செய்ய வேண்டும். நீ பூலோகத்தில் மனித பெண்ணாக அவதரிக்கும் போது எங்களை உன் வயிற்றில் பிள்ளைகளாக சுமக்க வேண்டும். நான் உங்களை ஈன்றெடுக்க வேண்டுமா? சரி, சம்மதிக்கிறேன். ஆனால் அதன் பிறகு? அதுதான் முக்கியம் தாயே. நாங்கள் பிறந்த உடனேயே எங்களை நீரில் மூழ்கடித்து கொன்றுவிடு. மனித உடலை விட்டு நாங்கள் உடனே சாப விமோசனம் பெற்று தேவலோகம் திரும்பி விடுவோம். மனிதனாக வாழ்ந்து கஷ்டப்பட எங்களால் முடியாது. உங்கள் துன்பம் புரிகிறது. பிறந்த உடனே விடுவிக்க நான் தயார். ஆனால் நான் யாரை மணக்கிறேனோ அந்த அரசனுக்கு வாரிசு என்று ஒன்று இல்லாமலா போவது? புத்திர பாக்கியம் இல்லாமல் ஒரு அரசன் எப்படி வாழ்வான்? நான் உங்களை விடுவித்தாலும் அந்த அரசனுக்காக கடைசியாக ஒரு வாரிசாவது என்னுடன் தங்க வேண்டுமே. உண்மைதான் தாயே, அதை விதியினாலேயே மாற்ற முடியாது. எங்கள் சகோதரன் நீண்ட காலம் பூமியில் வாழும்படி சபிக்கப்பட்டிருக்கிறான். எனவே நாங்கள் 7 பேரும் சென்ற பிறகு 8ஆவதாக பிறக்கும் இவன் மட்டும் உன்னோடு இருப்பான். இவன் மிக நீண்ட காலம் வாழ்வான். மாவீரனாக திகழ்வான். ஆனால் இவனுக்கு குழந்தைகள் இருக்காது. இவன் வாரிசு இல்லாமல் தனித்து வாழ்வான் என்பது வசிஷ்டர் இட்ட சாபம். அந்த பழி இவனோடு முடியட்டும். எங்களை விடுவித்து விடுத்தாயே. காலங்கள் கடந்தன. பூலோகத்தில் குருவம்சத்து அரசன் பிரதீபன் தனக்கொரு வாரிசு வேண்டும் என்று நதிக்கரையில் அமர்ந்து கடும் தவம் செய்து கொண்டிருந்தார். நதி சலசலவென ஓடிக்கொண்டிருந்தது. திடீரென நீரிலிருந்து ஒரு பேரழகு வாய்ந்த பெண் உருவம் வெளிப்பட்டது. அவள் வேறு யாருமல்ல, மானிட பெண்ணாக மாறிய கங்கை தேவிதான். அவள் நேராக தவம் செய்து கொண்டிருந்த பிரதீபனிடம் சென்றாள்.